ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான கிரக பெயர்ச்சியான குரு பகவான் வருகிற மே மாதம் 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாகப்படியும் திருக்கணிதப்படி ஜூன் 2ஆம் தேதி அவரோட உச்ச வீடான கடக ராசியில் பெயர்ச்சி அடைகிறாருங்க. மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் 12 வருடங்களுக்கு பிறகு உச்சம் பெறும் குரு, அவருக்கு கால புருஷ தத்துவப்படி 4ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய குரு கடக ராசியில் இடம்பெறும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் சிறப்பான யோக காலமாகவும் பொற்காலமாகவும் இருக்க போகுது. ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா முழு சுபர் கிரகங்க. இவர் அனைவருக்குமே, அனைத்து கிரகங்களுக்குமே பாத்தீங்கன்னா அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்களையும் நல்ல ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையையும், அதாவது அதிர்ஷ்டம், படிப்பு, தனம், யோகம், கல்யாணம், முக்கியமா வீடு, இந்த மாதிரி நிறைய சுபபோகங்களையும், கல்வி, முக்கியமா உயர்கல்வி, இந்த மாதிரி யோகியத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவான். அதனாலதான் பாத்தீங்கன்னா கால புருஷ தத்துவப்படி குரு பகவானுக்கு 9ஆம் இடத்தை கொடுத்திருக்காங்க. 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம். அனைத்து பாக்கியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர் குரு பகவான். இந்த குரு பகவான் 4ஆம் இடத்தில் கடக ராசியில் உச்சம் பெறும்போது முக்கியமா சில பலன்களை எல்லா ராசிக்குமே கொடுக்க போறாங்க. என்னன்னா 4ஆம் இடம் என்றது ஒரு சுகஸ்தானம். அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் வரும் பொழுது முக்கியமா வீடு, வண்டி வாகனங்கள், கல்யாணம், திருமணம், உயர்கல்வி, பட்டப்படிப்பு என அனைத்து சகல வசதிகள், அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு வாழ்க்கையை வெற்றிகரமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் அதிகமாக வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இந்த 4ஆம் இடத்துல தான் இருக்கு. அதுக்கு தேவையான அனைத்து கட்டங்களையும் அனைத்து நடவடிக்கைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவானுக்கு உண்டு. அவர் இருக்கிற இடத்தை மட்டும் இல்லாமல் அவருக்கு 5, 7, 9ஆம் பார்வை என்ற 3 முக்கியமான பார்வைகள் இருக்கு. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அவர் நின்ற இடத்திலிருந்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த இடத்தை அவர் பார்க்கும்போது அதனோட பலன்களையும் அவர் கொடுக்க போறாரு. அதன் அடிப்படையில் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சில சில யோகங்கள், பாக்கியங்கள் கிடைக்க பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சி ஒரு முக்கியமான குரு பயிற்சியா இருக்கும். ஏன்னா உச்ச குரு, பலம் பொருந்திய குரு, அனைத்து ராசிகளுக்கும் அனைத்து வளங்களும் கிடைக்க பெறுவீர்கள். ஒரு ராசியாக பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 9ஆம் அதிபதி பாக்கிய அதிபதி 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சிறப்புமிக்க காலம்னே சொல்லாங்க. ஏன்னா உங்க ராசிக்கு குரு பகவான் யோகக்காரங்க. அவர் அனைத்து யோகங்களையும் அதிர்ஷ்டத்துக்களையும் கொடுக்க கடமைப்பட்டவர். ஏன்னா உங்க செவ்வாய்க்கு ரொம்ப ரொம்ப நட்பான கிரகம் குரு பகவான் அருள் அணியை சேர்ந்தவர். அந்த இதுல சூரியன், செவ்வாய், சந்திரன், உங்க குரு எல்லாம் ஒரே அணியை சேர்ந்ததுனால உங்களுக்கு மிகவும் அதிகமான யோகங்களையும் பாக்கியங்களையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க கடமைப்பட்டவர் குரு. இந்த குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அனைத்து வாய்ப்புகளும் கிடைக்க பெறுங்கள். முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்திருந்தாலும் விரயங்களும் சில சில சங்கடங்களும் சனி பகவான் கொடுத்திருந்த பட்சத்தில் இவரு 4ஆம் இடத்தில் வரும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா மேஷராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறும்போது உங்களுக்கு என்னென்ன கனவுகள், திட்டங்கள், ஆசைகள் எல்லாமே நிறைவு போறதுன்னே சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தில் குரு பகவான் 1 வருடம் அங்கதான் இருக்க போறாரு கடகராசியில. 1 வருடம்ன்றது என்னன்னா ஒரு 4 மாதங்கள் கடகராசியில தான் இருக்கப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிசார குரு பெயர்ச்சி பெற்று உங்களுக்கு 5ஆம் இடமான சிம்ம ராசியில் போட போறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் 4 மாதங்கள் கடகராசியில் இருக்க போறாரு. இந்த மொத்தமாவே பாத்தீங்கன்னா 1 வருடம் இவரு 4 மாதங்கள் கடக வீட்டிலும், இன்னொரு 4 மாதங்கள் சிம்ம வீட்டிலும், மறுபடியும் 4 மாதங்கள் கடக வீட்டில் இருக்கும்போது அனைத்து யோக பாக்கியங்களும் கிடைக்க பெறுவீர்கள். முக்கியமா உங்களுக்கு 9ஆம் அதிபதினால உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. தந்தையார் வழி ஆதாயம், தந்தையார் வழியில வந்த சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அமோகமாக இருக்கு. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா அவரு உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால
உங்களுக்கு அதிகமான திடீர் அதிர்ஷ்டம், பண வாய்ப்புகள், அதாவது மனைவி மூலயமா, உங்களோட பார்ட்னர் மூலயமா உங்களுக்கு வந்து பொருளாதார வசதி, அதாவது பணவரவு, அந்த வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். முக்கியமா அவர் 7ஆம் பார்வையா உங்களோட 10ஆம் இடத்தை பார்க்கும்போது வேலையில புது புது மாற்றங்கள், முன்னேற்றங்கள், புதிய வேலை கிடைக்கிறது, அதற்கான பதவி உயர்வு, அங்கீகாரம், அதுக்கு தேவையான ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்க பெறுவீர்கள். ஸோ 10ஆம் இடம்ன்றது உங்களுக்கு தொழில் ஸ்தானம். அவர் 7ஆம் பார்வையா பார்க்கும்போது உங்களுக்கு நீண்ட நாளா இருந்து வந்த உயர் அதிகாரிகளின் தொல்லைகள், மேல் அதிகாரிகளின் தொல்லைகள் நீங்க பெறுவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகள், புதிய தொழில் அமைக்கிற கட்டாயமான சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஸோ இந்த 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது உங்க பார்ட்னர், அதாவது நீங்க வந்து ஒரு நண்பர்கள் மூலயமா, ஒரு கூட்டாளி மூலயமாக வந்து நான் பிசினஸ் தொடங்குறீங்கன்னா அது அதிகமான லாபத்தை கிடைக்க பெறுவீர்கள். ஏன்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இடத்திலிருந்து இவர் 5ஆம் பார்வை அவங்களோட 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்க மனைவி வந்து வேலை கிடைக்கிறது, உங்க மனைவி மூலயமா நீங்க வந்து தொழில் ஆரம்பிக்கிறது, உங்க மனைவி பேர்ல வந்து ஒரு ஒரு ஷாப்போ இல்ல ஒரு பிசினஸோ, ஏதோ ஒரு வீடு வாங்குறதோ, வண்டி வாங்கணும், எது வாங்கினாலுமே உங்க மனைவி மூலயமா வாங்கினீங்கன்னா அதிகமான அது வந்து உங்களுக்கு பொருளாதார வசதி 2க்கு 3, அதாவது இந்த வருடம் பிறக்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கும்போது, ஸோ இந்த 5ஆம் பார்வையா இந்த 8ஆம் இடத்தை பார்க்கும்போது, ஸோ உங்களோட மனைவி மூலயமா உங்களுக்கு லாபகரமான பொருளாதார வளர்ச்சி எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. முக்கியமா வேலை தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அது மட்டும் இல்லாமல் அவர் 9ஆம் பார்வையா, அதாவது அதுதான் அவரோட ஸ்பெஷல் பார்வை. 9ஆம் பார்வையா உங்களோட 12ஆம் இடத்தை பார்க்கும்போது அது அவரோட வீடு தான். குருவோட வீட்டையே அவர் பார்க்கும் பொழுது சுப விரயங்கள், சுப நிகழ்ச்சிகள், குடும்பத்தில் சுபமான நிகழ்ச்சிகள், திருமணம், முக்கியமா உங்க குழந்தைகளுக்கு வந்து சுப செலவுகள், இந்த மாதிரி அதுக்கான கடன் வாங்குற அமைப்புகள்லாம் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஸோ 4ஆம் இடத்திலிருந்து அவர் 9ஆம் பார்வையாக உங்களோட விரயஸ்தானத்தை பார்க்கும்போது உங்க குடும்பத்தில் சுப விரயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது, சுப நிகழ்ச்சிகள் பண்ணுவீங்க, வீடு கட்டுவீங்க, பூமி பூஜை பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து கல்யாணம், அவங்களுக்கு சுப செலவுகள் என அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் பண்ணுவீங்க. வேலை தொழில்ல மாற்றம் ஏற்படும், வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாட்டுல போய் படிக்கிற அமைப்பு, மாணவர்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா உயர்கல்வி, ஒரு ரிசர்ச் கைண்டாம்னா ஒரு படிப்பு படிக்கணும், வெளிநாட்டுல போய் படிக்கணும், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு விசா அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருக்குன்னா ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிற அமைப்பெல்லாம் இந்த மேஷ ராசிக்கு குரு பகவான் பண்ணி கொடுத்துருவார். ஸோ குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உயர்கல்வி, பட்டப்படிப்பு என அனைத்து சகல யோகங்களையும் கொடுக்க பெறுவார்கள். ஸோ மொத்தத்தில் இந்த மேஷ ராசிக்கு 4ஆம் இடத்தில் உச்சகுரு இருக்கும் பட்சத்தில் பொருளாதார வசதி, சுப செலவுகள், குழந்தைகளோட படிப்பு, வேலையில முக்கியமா அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு வந்து உயர் பதவி, உயர் பொறுப்புகள், ஊதிய உயர்வு என மேஷராசிக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 85% பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சுப செலவுகள், சுப காரியங்கள் எல்லாமே கிடைக்க பெறுவீர்கள். இஷ்ட தெய்வம், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. இந்த காலம் உங்களுக்கு சிறப்பு மிக்க காலமா இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகவும் லாபத்தை அதிகமாக பெறக்கூடிய பெயர்ச்சியாக இருக்க போதுங்க. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு அவயோகியாக இருந்தாலும் அவர் இப்ப பெயர்ச்சி இடம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம். ஸோ 3ஆம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில், மறைவுஸ்தானத்தில் ஒரு முழு சுபர் மறையும் பட்சத்தில் ரிஷபராசிக்கு சில யோக பாக்கியங்கள் அதிகமாக காத்துக்கிட்டு சொல்லாங்க. ஏன்னா இவரு 8க்கு அதிபதி, 11க்கு அதிபதி, 3இல் வரும்பொழுது உங்களுக்கு அனைத்து யோக பாக்கியங்கள் கொடுக்க கடமைப்பட்டவர். ஏன்னா இவர் ஒரு வருஷம் இங்கதான் இருக்க போறாரு. ஸோ கடக ராசியில் உச்சம் பெற்ற குரு ரிஷப ராசிக்கு அதிகமான வாய்ப்புகள், பொருளாதார வளர்ச்சி, அதாவது முக்கியமா வேலை தொழில வந்து அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது. ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா லாப சரியாக சனி பெயர்ச்சி வந்தும் சில லாபங்கள், அவ்வளவு பெரிய பொருளாதார வசதி, தொழில வந்து பெரிய முன்னேற்றம் எல்லாம் ஒன்றும் பெருசா இல்லைங்க. ஆனா வந்து டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஆனா நான் எதிர்பார்த்த பொருளாதார வசதி, லாபம்லாம் இல்லைன்று புலம்பிக் கொண்டிருந்த ரிஷபராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு சிறப்பு மிக்க பொற்காலம்னு சொல்லாங்க. நீங்க எடுத்து வைக்கிற அனைத்து முயற்சிகளும் வெற்றியாக மாறக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பகவான் பண்ணுவார். ஏன்னா குரு பாத்தீங்கன்னா அனைத்து ராசிக்காரர்களுக்குமே வந்து நல்லதை பண்ணக்கூடிய
கடமைப்பட்டவர். அதனாலதான் வந்து அவர் காலபுருஷ தத்துவபதி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் என்ற அந்த அந்தஸ்தை பெற்று இருக்கிறார். சோ அவர் பாரபட்சம் இல்லாம அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நல்லது பண்ணணும் என்ற அமைப்புலதான் அவர் இருக்கிறாரு. சரிங்களா? அதனால இப்போ நீங்க ரிஷப ராசிக்காரர்கள் நீங்க எடுக்கக்கூடிய ஒரே ஒரு முடிவு தாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க முயற்சி பண்ணிருப்பீங்க. ஆனா பெருசா அதுக்கு உண்டான லாபங்கள், அதுக்குண்டான முன்னேற்றங்கள், அதுக்குண்டான வந்து வாய்ப்புகள்லாம் வந்து உங்களுக்கு தட்டி போயிருக்கும். ஆனா இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் கடக ராசியில் உச்சம் பெற்று இருக்கும் போது இப்ப நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணுங்க. இப்ப வாய்ப்புகள் கண்டிப்பா உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்புகளை ஒரு சக்சஸாக மாற்றி முயற்சியை பண்ணுங்க. உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டமாக இருப்போது. அந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கிறது, தொழில் வந்து 1, 2, 3 பிரான்ச் உண்டு பண்றது, டெவலப்மெண்ட் பண்றது, அதில் அதிகமான லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பண்ணுவாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் உச்ச குரு பலம் புரிந்து இருக்கும் பட்சத்தில் அவருக்கு 3 பார்வைகள் இருக்குங்க. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. ஸோ 5ஆம் பார்வையா உங்களோட 7ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களோட கூட்டாளி, உங்களோட பூர்வீக, அதாவது உங்களோட பங்காளிகள் சொல்லக்கூடிய உங்களோட அப்பா வழி உறவில் இருந்த பிரச்சனைகள் தீரும். சொத்துக்கள் வந்து பிரச்சனையிலிருந்து தீரும். உங்களுக்கு நீண்ட நாளா இடையூறாக இருந்து வந்த கணவன் மனைவிட இருந்த பிரச்சனைகள் தீரும். சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். புதிய மேரேஜ், கல்யாணம், காதல், கல்யாணம் என வாய்ப்புகள் உங்கள் தேடி வரும். நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த திருமண தடைகள் நீங்கும். முக்கியமா இந்த ரிஷபராசிக்கு பத்தி பாத்தீங்கன்னா அவங்களோட கல்யாண வாழ்க்கை வந்து ரொம்ப பெருசா வந்து ஒரு சோபித்து போறக்கூடிய அமைப்பிலேயே இருக்குங்க. சோ இந்த காலகட்டம் குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையா அவங்க 7ஆம் இடத்தை பார்க்கும்போது புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும் காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்கு இருக்க போதுங்க. அது மட்டும் இல்லாமல் 7ஆம் பார்வையா உங்களோட 9ஆம் இடத்தை பார்க்கும்போது அனைத்து பாக்கியங்கள், அதிர்ஷ்டங்கள், புதிய புதிய வாய்ப்புகள் உங்கள் வீடை தேடி வரும். வெளிநாடு போறது, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிற அமைப்பு, முக்கியமா ஐடி ஜாப்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டெபுடேஷனுக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிற அமைப்பு, ஃபாரின்ல போய் இருந்து அங்கே வந்து வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கிற அமைப்பு. சில பேர்லாம் வந்து கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆன உடனே அவங்களுக்கு வந்து அவங்க ஒய்ஃபும் ஒர்க் பண்ணுவாங்க, இவரும் ஒர்க் பண்ணுவாரு. ஸோ 2 பேருமே சேர்ந்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிற அமைப்பெல்லாம் காலகட்டத்தில் இந்த ஏற்படுத்தும். முக்கியமா ரிஷப ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த நிறைய தொழில் வேலையில மாற்றிக்கிட்டே இருக்கும்போது இப்போ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வந்து வாழ்க்கையில செட்டில் ஆகிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் குரு பண்ணி கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் அவர் 9ஆம் பார்வையா உங்களோட 11ஆம் வீட்டை லாபஸ்தானத்தை பார்க்கும்போது புதிய வாய்ப்புகள், புதிய புதிய ஆசைகள், ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக ரிஷபராசிக்கு இருக்க போகுது. முக்கியமா வந்து 2வது கல்யாணம், ரிஷபராசி வந்து சில பேருக்கு வந்து டைவர்ஸ் ஆயிட்டு 2வது திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 2வது திருமணம் வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த குரு பகவான் பண்ணி கொடுத்துருவார். ஏன்னா 3ஆம் இடத்திலிருந்து அது 9ஆம் பார்வை 11ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அமைப்பும் ஏற்படுத்திக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரிஷபராசிக்கு இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாங்க. ஏன்னா என்னதான் நீங்க வந்து காசு பணம் சம்பாரிச்சு வேலையில் செட்டில் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில வந்து ஒரு சிக்கலும் ஒரு அமைதியான சூழ்நிலையில இல்லாம இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி புதிய வாழ்க்கை, புதிய அதாவது புதிய ஒரு தொடக்கமே சொல்லலாம். ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறந்த யோகங்களும் பாக்கியங்களும் கொடுக்க போகுது. அதாவது உங்கள் துணைவியார் மூலமும் பார்ட்னர் மூலமும் தொழில் அனுப்புறது, வேலை முன்னேற்றம், படிக்கிற மாணவர்கள் வந்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிற அமைப்பு, அதிக லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. ஸோ ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு 90% பலன்களை கொடுக்க பெறுவீர்கள். உங்களுக்கு இஷ்ட தேவதை குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்க பெறுவீர்கள். மிதுன ராசி நேயர்களே, புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு 7க்கு அதிபதி, பாதகாதிபதியாக இருந்தாலும் உச்ச குரு, அதாவது குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெற்று 12 வருடங்களுக்கு அப்புறம் பெயர்ச்சி அடையும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சிறப்புமிக்க காலமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனம், வாக்கு, குடும்பம் என அந்த இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தனவரவு அதிகமா இருக்குங்க, பணப்புழக்கம் அதிகமா இருக்கு. ஏன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு விளையாட்டுத்தனமாகவே இருப்பாங்க. எதுலையுமே வந்து ஒரு சீரியஸ்னஸ், ஒரு கான்சென்ட்ரேஷனே இருக்காது. சரி பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்ன்ற மாதிரி ஓடிக்கொண்டிருந்த நீங்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பொறுப்பு வந்துருச்சுன்னே சொல்லலாங்க. ஏன்னா இந்த 2ஆம் இடத்தில் குரு பகவான் பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகமான பொறுப்புகள், வாய்ப்புகள் காத்துக்கிட்டதுன்னே சொல்லலாங்க.
உங்களை வீடு தேடி வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்ட போதுன்னே சொல்லாங்க. ஏன்னா 2ஆம் இடம் என்றது உங்களுக்கு தனவரவு, கையில காசு புழங்கிட்டே இருக்குங்க. இந்த காலகட்டம் குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் பெயர்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் பாருங்க, உங்களுக்கு தனவரவு, பொருளாதாரம் எங்க இதுல நீங்க கால வச்சாலும் உங்களுக்கு பொருளாதார வசதி அதிகரிக்கும், பணவரவு அதிகரிக்கும். ஏதாவது ஒரு ஒரு முயற்சி பண்ணாலும் அதுல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்க காலகட்டமாக மிதுன ராசிக்கு இது கண்டிப்பாக நடத்தி கொடுத்துருவார் குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது, அனைத்து வசதிகளும் கிடைக்க பெறுவீர்கள். குரு பகவான் அவர் நின்ற இடத்தினோட பலன் இல்லாமல் அவருக்கு 3 பார்வைகள் இருக்குங்க. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. சோ மிதுன ராசிக்கு 5ஆம் பார்வையா உங்களோட 6ஆம் இடத்தை பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டம், பொருளாதார வசதி எல்லாம் காத்துக்கிட்டதுன்னே சொல்லுவாங்க. எதிரிகள் விலகுவார்கள், மறைமுக எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகுவார்கள். முக்கியமா வேலை வாய்ப்புகள், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைத்துக்கிற வாய்ப்புகள் இருக்கு. அரசு சார்ந்த வேலை, முக்கியமா கவர்மெண்ட் வேலை, அரசு சார்ந்த வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்குன்னா அதுக்கு இந்த வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் புதிய வேலை தொழிலாம் ஆரம்பிச்சு கொடுத்து அதுக்கு பொருளாதார வசதியை மேம்படுத்தி கொடுத்துருவார். முக்கியமா 7ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகுறது, நீண்ட தூர பிரயாணங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கிறது. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்ணணும், ஆன்லைன் ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி துறையிலெல்லாம் நீங்க ஜொலிக்கணும்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க காலகட்டமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, நீங்க எதிர்பாராத சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வர்றது, இன்சூரன்ஸ் அமௌண்ட். சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க, அதை அப்படியே மறந்துருப்பீங்க. அதனோட மெச்சூரிட்டி அமௌண்ட், அதனோட அதாவது முதிர்வு தொகைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வரதுக்கான அமைப்பு. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா டெபாசிட் எல்லாம் போட்டு அப்படியே வச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அந்த டெபாசிட்ஸ் அமௌண்ட், பேங்க்ல போட்ட டெபாசிட்ஸ் அமௌண்ட்லாம் முதிர்வடைந்து ஒரு பெரிய தொகை வரதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். உங்க அப்பாவின் சொத்துக்கள்லாம் உங்களுக்கு தேடி வரும். அப்பாவின் டெபாசிட்ஸ், அப்பாவிட முதலீடுகள்லாம் உங்களை தேடி வரும். ஸோ இந்த அமைப்புகள்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனைவி வழி சொத்துக்கள், உங்க மனைவி மூலமா உங்களுக்கு பொருளாதார வசதி ஏற்படுறது. உங்க மனைவியே ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு வேலைக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, ஒரு பிசினஸ் ரன் பண்றாங்கன்னா அதன் மூலமா உங்களுக்கு பிசினஸ் ரெட்டிப்பா உண்டாக்குறது. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவார் குரு பகவான். இப்போ மேரேஜுக்கான வாழ்க்கை உங்களுக்கு கதவு திறக்குதுன்னு சொல்லுவாங்க. நீண்ட காலமாக திருமணத்திற்காக காத்திருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெறும்போது உங்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடும், காதல் கல்யாணம் கைகூடும். அதுவும் இல்லாம பெற்றோரின் சம்மதத்தோட கல்யாணம் அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும். இப்ப யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷமா 5 வருஷமா கல்யாணம் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, 4 வருஷமா 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட பெற்றோரின் ஆதரவோடு திருமண வாய்ப்புகள் கைகூடும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீண்ட நாளா குழந்தை கிடைக்கணும்ன்ற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்கீங்க, இல்ல மருத்துவ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குரு பகவான் குழந்தை செல்வங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ மிதுன ராசிக்கு இந்த 2ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறும்போது அனைத்து யோகங்களும் பாக்கியங்களும் கிடைக்க பெறுவீர்கள். முக்கியமா திருமணம் கைகூடும், காதல் கைகூடும், குழந்தை பாக்கியம் சேரும், வேலையில ஒரு திருப்பம் ஏற்படும், தொழில ஒரு நிறைய வளர்ச்சி ஏற்படும், குடும்பம் அதாவது மனைவி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார வசதி எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். மனைவி மூலமா உங்களுக்கு தொழில் வர்றது, லாபம் உண்டாகிறது, அதன் மூலமா 2-3 சொத்துக்கள் வாங்குறது, கார் வாங்குற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திடுவார் குரு பகவான். ஏன்னா 2ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது உங்க வாக்கு செல்வாக்காகும், உங்க வாக்குக்கு மரியாதை உண்டாகும். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு, பொருளாதார வசதி, தொழில ஒரு பெரிய முன்னேற்றம் எல்லாம் கொடுக்க பெறுவோம். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பேரு, பதவி, புகழ் எல்லாம் கிடைக்க பெறுவீர்கள். கவர்மெண்ட் ஜாப், அரசு துறையில இருக்கிறவங்க எல்லாம் நல்ல ஒரு பதவி உயர்வு பெற்று சிறப்பு மிக்க ஒரு உச்சக்கட்ட நிலைமைக்கு போவீங்க. ஸோ மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி 2ஆம் இடத்தில் பலம் புரிந்து இருக்கும் போது உங்களுக்கு காதல், கல்யாணம், திருமணம், குழந்தை, முக்கியமா வேலையில தொழில இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உண்டு பண்ணிடுவார். இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்கு ஒரு ஜாக்பாட்டாக சொல்லலாங்க. 90% உங்களுக்கு சக்சஸ் தாங்க. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அமோகமா இருக்க போதுங்க. ஏன்னா உங்க ராசியில தான் குரு பகவான் 12 வருடங்களுக்கு அப்புறம் உச்சம் பெற்று பலம் புரிந்து பயிற்சி அடைகிறாங்க. அதனால உங்களுக்கு இது ஒரு யோகா காலம்னே சொல்லலாங்க. ஸோ உங்க ராசிக்கு 6க்கு அதிபதி, 9க்கு அதிபதி. ஸோ உங்க பாக்கியநாதன் உங்க ராசியில் உச்சம் பெறும்போது நீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவு தட்ட போதுன்னே சொல்லலாங்க. உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், புதிய எதிர்காலம்னே சொல்லலாங்க. ஏன்னா கடகராசி
ராசியில ஏற்கனவே சந்திரன் ஆதிக்க பற்றிய ராசி நீங்க. ஸோ இந்த குரு சந்திரன்ற மாதிரி கஜகேசரி யோகன்ற மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கு. சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். முக்கியமா இந்த மீடியா துறையில இருக்கிறவங்க, கலைத்துறையில இருக்கிறவங்க, அரசியல் சார்ந்த துறையில இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு பொற்காலம்னு சொல்லாங்க. ஸோ இந்த ஒரு வருஷம் உங்க காட்டுல மழைன்னே சொல்லாங்க. ஏன்னா நீங்க எதிர்பார்த்த அனைத்து ஆசைகள், திட்டங்கள்லாம் நிறைவேற போறதுன்னே சொல்லாங்க. ஏன்னா உங்க ராசியில தான் குரு பகவான் உச்சம் பெறாரு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அமோகமாக இருக்க போதுன்னே சொல்லலாம். முக்கியமா குழந்தைகள் திருமணம், குழந்தைகளுக்கு படிப்பு, குழந்தைகளுக்கு ஒரு முதலீடு பண்றது என அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு சக்சஸா அமையும். அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்தை வந்து உங்க குரு பகவான் 7ஆம் பார்வையா பார்க்கும்போது திருமணம் கைகூடும், திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் மூலயமா, கூட்டாளிகள் மூலயமா வந்து தொழில் அமைப்புறது, உங்க பேருக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. அதாவது உங்க வீட்டை சுத்தி இருக்கிற சமூகத்துக்கு, உங்க சமுதாயத்துக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணுவீங்க, ஒரு உதவி புரிவீங்க, ஒரு டொனேஷன் பண்றது, கோவில் கட்டுறது. நீண்ட நாளாக வந்து உங்க பேருக்கு வந்து ஒரு அவமானம், ஒரு பெருசா வந்து அவச்சொல்லாம் இருந்ததெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு மாற்றி அமைத்து கொடுத்து உங்க பேரை வந்து நிலைநாட்டக்கூடிய அமைப்பாக இந்த ராசி வந்து கடகராசிக்கு வந்து இந்த குரு பகவான் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ 7ஆம் இடத்தை அவர் 7ஆம் பார்வையா பார்க்கும்போது உங்களுக்கு மனைவி வழியே வந்து சொத்துக்கள், புதிய புதிய முயற்சிகள் எல்லாம் சக்சஸ் ஆகுறது, ஃபாரின் போறது, ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிற அமைப்பு, அதாவது ஃபாரின் மூலயமா, வெளிநாட்டு மூலயமா உங்களுக்கு வந்து லாபங்கள் உண்டாகிறது. மாணவர்கள் முக்கியமா உயர்கல்வி, பட்டப்படி படிப்புன்னு போய் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிற அமைப்பெல்லாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவார். ஏன்னா குரு பகவான் அவர் இருக்கும் இடத்தும் தவிர்த்து அவருக்கு 3 பார்வைகள் இருக்கு, 5, 7, 9. ஸோ அவர் 5ஆம் பார்வை அவங்களோட 5ஆம் இடத்தை பார்க்கும்போது திடீர் பணவரவு, அதிர்ஷ்டம், பொருளாதார வசதி, முக்கியமா காதல் கைகூடுங்க. கடகராசி நேயர்கள்லாம் இவ்வளவு நாளா காதல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்பா அம்மாவின் பேரண்ட்ஸோட சம்மதத்தோட திருமண வாய்ப்புகள் கைகூடும். குழந்தைகள் வந்து நல்லா படிப்பாங்க, குழந்தைகளுக்காக முதலீடு பண்ணுவீங்க, குழந்தைகள் வந்து நல்ல கல்லூரியில சேர்க்கறது, குழந்தைகள் மூலமா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் அவர் 9ஆம் பார்வையா உங்க ராசி, அதாவது அவரோட வீட்டையே பார்க்கறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துட்டு, அதாவது தன் வீட்டையே தானே பார்க்கும் கிரகம் என்ற மாதிரி குரு பகவான் தன்னோட வீட்டையே பார்க்கும்போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குது. அப்பா வழியான சொத்துக்கள் வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். நல்ல குருமார்கள் கிடைக்க பெறுவீர்கள். நல்ல மென்டார், லீடர், முக்கியமா இந்த விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல ஒரு ஆசிரியர், நல்ல ஒரு பயிற்சியாளர், உங்களை வந்து வழிமுறைப்படுத்தி நெறிமுறைப்படுத்திருக்கிற ஒரு ஆசிரியர்கள்லாம் வந்து சேருவார்கள். உங்களுக்கு வழிகாட்டிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். இந்த வழி போப்பா, உனக்கு எதிர்காலம் இருக்கு, இதை செலக்ட் பண்ணுப்பா, இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணு, இந்த வேலை கிடைக்கும், இந்த சம்பளம் கிடைக்கும், இந்த கம்பெனியில போய் வேலை செய்யலாம், இந்த துறையை செலக்ட் பண்ணு, உனக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கும் என்ற நல்ல மென்டார், லீடர், குருமார்கள் கிடைக்க பெறுவார்கள். ஸோ கடக ராசிக்கு இது ஒரு சிறப்பு மிக்க காலமாக இருக்க போது, உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது, அதிகமான பொருளாதார வளர்ச்சி, அதிகமான சந்தோஷம், முக்கியமா வீடு அமைக்கிறது, கல்யாணம், திருமணம் என அனைத்து யோகங்களையும் கிடைக்க பெறுவீர்கள். சிம்மராசி நேயர்களே, சூரியனே ராசி அதிபதி கொண்ட சிம்மராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டே சொல்லாங்க. ஏன்னா குரு பகவான் உச்ச குரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனைத்து யோகங்கள், ஏன்னா சூரியனும் குருவும் நட்பு கிரகங்கள், ஒன்றுக்குருவு வந்து மாற்றி மாற்றி யோகங்கள் செய்யக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள். ஸோ சிம்ம ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்க போதுன்னே சொல்லாங்க. ஏன்னா அஷ்டம சனியில ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப வந்து மருத்துவ செலவு, நிறைய பேர் உறவினர்களை இழந்தது என அனைத்து துன்பங்களையும் வந்து சமாளித்து, அதையும் வந்து தாண்டி ஒரு போராட்ட குணம் கொண்ட சிம்மராசிகர்கள் அனைத்து முயற்சிகளையும் வெற்றிப்படியாக மாற்றி படிப்படியாக முன்னேற துடிக்கும் சிம்மராசிக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டதுன்னே சொல்லாங்க. ஏன்னா உங்க ராசியில 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று பலம் பொருந்தி கடக ராசியில் குரு பயிற்சி அடையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் மிகவும் சிறப்புமிக்க காலமாகவே இருக்க போகுதுங்க. ஏன்னா குருவின் பார்வையில் சனி என்ற அமைப்புல வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த போகுதுங்க. ஏன்னா குரு பகவான் இந்த ஒரு வருஷம் வந்து கடக ராசியிலே இருக்க போறது இல்லைங்க. அடுத்த ஒரு 4 மாதம் கழித்து உங்க ராசியிலேயே அவர் வரப்போறாரு. மறுபடியும் ஒரு 4 மாதம் வந்து கடக ராசிக்கு போகும்போது, ஸோ குருவின் பார்வையில் சனி என்ற அமைப்புல உங்களுக்கு அனைத்து யோகங்கள், பாக்கியங்கள் காத்துக்கிட்டதுன்னே சொல்லாங்க. ஏன்னா உங்களுக்கு பஞ்சமாதிபதி, 5க்கு அதிபதி அனைத்து யோகங்களையும் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லுங்க. ஸோ நீண்ட தூர பிரயாணம், வெளிநாட்டுல போய்
போய் செட்டில் ஆகுறது, ஃபாரின்ல போய் செட்டில் ஆகுறது, அதாவது விசா தான் ஃபாரின்ல போய் படிக்கணும். முக்கியமா மாணவர்கள் வந்து ஃபாரின்ல போய் படிக்கணும்ன்ற மாதிரி விசாக்காக வெயிட் பண்றீங்க, ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும், வேலை அமைக்கணும், தொழில் அமைக்கணும், முக்கியமா குடும்பத்தோட ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிற அமைப்பெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவார். என்ன 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற குரு இருக்கும்போது உங்களுக்கு அனைத்து யோக பாக்கியங்களே காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைத்ததுக்கான லாட்டரி யோகம், புதிய புதிய முயற்சிகள்லாம் வெற்றி அமைக்கிற பாக்கியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். புதிய தொழில்லாம் நீங்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நீண்ட நாளா உங்களுக்கு வந்து ஒரு கனவு திட்டம், ஒரு ப்ராஜெக்ட், ஏதாவது இந்த கம்பெனில போய் ஜாயின் பண்ணணும், அதுக்கான முயற்சி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க. அதற்கான திட்டங்கள்லாம் வந்து ஒரு தொழில் அமைக்கிறதுக்கு வந்து நீங்க ஒரு இன்வெஸ்டர் கிட்ட எல்லாம் கொடுத்துருப்பீங்க பாத்தீங்களா, அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்து புதிய தொழில் வேலை அமைக்கக்கூடிய பாக்கியங்கள் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கும்போது நீண்ட தூர பிரயாணம், தொலைதூர பிரயாணங்கள் மூலமா வந்து ஆதாயங்கள் ஏற்படுறது, ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிற அமைப்பு, முக்கியமா வந்து வேற ஊர்ல போய் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதா இருந்ததுன்னா இந்த ஊருக்கு மாறுறது, சொந்த ஊருக்கு மாற்றி அமைறது, சொந்த ஊருக்கு முயற்சி பண்றவங்க எல்லாம் வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்க, வெளி மாநில இருக்கிறவங்களுக்கு வந்து உங்க சொந்த ஊர்லயே வந்து மாத்தலாகி கிடைக்கிறது அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவார். அவரு குரு பகவான் இருக்கும் இடத்தில் மட்டும் இல்லாமல் அவருக்கு 3 பார்வைகள் இருக்குங்க. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. சோ குரு பகவான் அவரு கடக ராசியிலிருந்து உங்களுக்கு 12ஆம் வீட்டில இருந்து அவரு 5ஆம் பார்வையா உங்களோட 4ஆம் இடத்தை பார்க்கும்போது அனைத்து சுகங்களையும் கிடைக்க பெறுவீர்கள். சோ முக்கியமா உங்களோட உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும், ஆரோக்கியம் மேம்படும், நல்ல ஒரு தெம்பா ஒரு புத்துணர்ச்சி பெற்று புதிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும், வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, மாணவர்கள் வந்து உயர்கல்வி பட்டப்படிப்பு படிப்பீங்க. முக்கியமா உங்களோட தாயாரின் தேக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாளா இருந்து வந்த, அதாவது சிம்மராசினோட அம்மாவின் தாயாருக்கு வந்து நீண்ட நாளா இருந்து வந்த உடல்நல பிரச்சனை, மருத்துவ செலவுகள்லாம் நீங்கும், அவங்களோட ஆயுள் நீடிக்கும், அவங்க வந்து சப்போர்ட்டோட நீங்க வந்து புத்துணர்ச்சி பெற்று இன்னும் வந்து சந்தோஷமா இன்னும் நிறைய முயற்சிகள்லாம் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் 7ஆம் பார்வை உங்களோட 6ஆம் இடத்தை பார்க்கும்போது புதிய வேலை வாய்ப்புகள், புதிய திட்டங்கள் கைகூடும், அரசு சார்ந்த வேலை கிடைக்கிறது, அரசு சார்ந்த இடத்திற்குலாம் வந்து பதவி உயர் கிடைக்கிறது, அரசு வேலையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து புதிய பொறுப்புகள், வேலையில வந்து ஒரு உயர் பொறுப்பு கிடைக்கிறது, அந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கப்படுவீர்கள். முக்கியமா வந்து குடும்பத்தின் சுப நிகழ்ச்சிக்காக, சுப செலவுகளுக்காக கடன் வாங்க பெறுவீர்கள். பழைய கடன்கள்லாம் தீரும், புதிய கடன்கள் எதுக்கு வாங்குவீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு, கார் வாங்கணும்னு பிளான் வச்சிருந்தீங்கன்னா கார் வாங்குவீங்க. முக்கியமா நகை, தங்க நகைகள் வாங்குறதுக்கான அமைப்பு எல்லாம் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் கொடுத்துருவார். சிம்மராசி எல்லாம் யாரெல்லாம் இருக்கீங்களோ நீண்ட நாளாக நினைவு, அதாவது உங்களோட ஆசைகள் இந்த ஒரு சீட்டு எல்லாம் போட்டு வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து ஒரு நல்ல நகை வாங்குறது, குழந்தைகள் நகை வருது, உங்களுக்கு நல்ல ஆபரணங்கள் வாங்குற அமைப்பு எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லாமல் அவரு வந்து உங்களுக்கு 9ஆம் பார்வையா 8ஆம் இடத்தை பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கைகூடும், அப்பா வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் வர்றது, உயில் சொத்துக்கள்லாம் உங்களுக்கு சாதகமா அமைகிறது, நீண்ட நாளா வந்து உங்களுக்கு சொத்து பிரச்சனை, சட்ட சிக்கல்கள், இந்த மாதிரி உங்களுக்கு தொந்தரவாக இருந்த சொத்துக்கள்லாம் உங்களை தேடி வர அமைப்புகள்லாம் இருக்கு, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருந்தே சொல்லாங்க. சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு சிறந்த யோகா காலமாக இருக்கும் போது, முக்கியமா மீடியா, சினிமா துறையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு புதிய வாழ்க்கை, புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. சிம்ம ராசிக்கு கல்யாண வாழ்க்கை, லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, காதல் கல்யாணம் என்ற அமைப்பெல்லாம் இருந்தால் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு மேரேஜ் வாழ்க்கையில் அமைப்பு கொடுத்துருவார். ஸோ சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி அனைத்து சகல வசதிகளும் யோகங்களும் கிடைக்க பெறுவீர்கள். ஒரு புத்துணர்ச்சி பெற்று புதிய வாழ்க்கைக்குள் போகக்கூடிய அமைப்பு இருக்கு. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பான வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள், புதிய வேலை, தொழில் என அனைத்து சகல வசதி, முக்கியமா தனவரவு, பணவரவு, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொடுக்கறதுக்காக லாபஸ்தானத்தில், அதாவது கன்னிராசி உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தில் கடக ராசியில் உச்ச குருவாக பெயர்ச்சியிடும் குரு பகவான் உங்களுக்கு அனைத்து லாபங்கள், உங்களோட ஆசைகள், உங்களோட கனவு திட்டங்களை நிறைவேற்றுறதுக்காகவே வராருங்க. ஏன்னா குரு பகவான் 12 வருடங்களுக்கு பிறகு உச்சம் பெறக்கூடிய இடம் கடக வீடு. கடக வீட்டில் உங்களுக்கு 11ஆம் இடம், உங்களுக்கு அனைத்து
அனைத்து ஆசைகள், உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக இருக்கக்கூடிய இடம் 11ஆம் இடத்துல. உங்களுக்கு 4க்கு அதிபதி, 7க்கு அதிபதி. அதாவது பாதகாதிபதியா இருந்தாலும் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது அவர் பாதகத்தையே பண்ணாலுமே உங்களுக்கு அனைத்து யோகங்களையும் பாக்கியங்களையும் கொடுக்க கடமைப்பட்டவர் குரு பகவான். ஏன்னா உங்களுக்கு 4க்கு அதிபதி சுகாதிபதி இங்க 11ஆம் இடத்தில் இருக்கும்போது அனைத்து சுகங்களையும் கிடைக்க பெறதுல நீங்க முதன்மையா வரீங்க கன்னிராசி நேயர்களே. ஏன்னா கன்னிராசிக்கு 4க்கு அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு உங்களோட ஆசைகள், உங்களோட கனவுகள்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் குரு பகவான் பண்ணுவாருங்க. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி அவர் தான். ஸோ உங்களோட கூட்டாளி, நண்பர்கள், பங்காளி, உங்களோட அப்பா வழி சொத்துக்கள், உங்க பார்ட்னர் மூலயமா அவங்க பிசினஸ் டெவலப் பண்றது, புதிய புதிய தொழில் உண்டாக்குறது, அதாவது பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க, சமுதாயத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பேரு, ஒரு அரசியல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அங்கீகாரம், உங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கிறதான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் திருமணம், கல்யாணம் என குடும்பத்து சூழ்நிலையில் அமைக்கும் யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கு. புதிய வீடு வாங்கணுமா, கார் வாங்கணுமா, புதிய புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கை கூடும். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது அவரு தனஸ்தானம், பொருளாதாரத்தை கொடுக்கும் வாய்ப்பில் இருந்தாலும் அவருக்கு பாத்தீங்கன்னா 3 பார்வைகள் இருக்கு. 5, 7, 9. கன்னி ராசிக்கு அவர் 11ஆம் இடத்திலிருந்து அவர் பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வை அவங்களோட 3ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அனைத்து முயற்சிகளையும் வெற்றி அடைக்க செய்வார். புதிய வாய்ப்புகளை கொடுப்பார். அதுதாங்க முக்கியம். சோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சாலே நீங்க வெற்றியை நோக்கி கொண்டு செல்வீர்கள். ஏன்னா புதன் உங்களோட ராசி அதிபதி. அவர் பாத்தீங்கன்னா தொடர்புகள், புதிய புதிய வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்க கிரகம். அவருக்கு இந்த 3ஆம் இடத்தை பார்க்கும்போது புதிய வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வீடு தேடி வரும். அந்த வாய்ப்புகளை நீங்க சாதகமாக பயன்படுத்தி வெற்றி அடைந்து புதிய வாய்ப்புகள் உண்டாகிறது, புதிய வேலையில போய் சேர்றது. நீங்க நீண்ட நாளா இந்த கம்பெனில போய் சேரணும், இந்த தொழில ஆரம்பிக்கணும். ஒருத்தர்கிட்ட கூட நீங்க கேட்டிருப்பீங்க, சார் நீங்க இந்த நான் இதெல்லாம் படிச்சிருக்கீங்க, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியும்னு ஒரு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு, ஒரு 3 மாசம் 6 மாசம் கழிச்சு நான் சொல்றேங்கன்னா அவர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கால் பண்ணுவாரு, உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாரு, மெயில் அனுப்புவாரு, உங்களை கூப்பிடுவாரு. அந்த வாய்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும். அதன் மூலமா உங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்க பெறுவீர்கள். அதன் மூலமா அதிகமான பொருளாதார வசதி, அதிகமான ஊதியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. என்னன்னா குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு தயங்கவே மாட்டாருங்க. சோ ஒன்னே ஒண்ணுதான் நீங்க பண்ணணும். இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வாய்ப்புகளை நீங்க தட்டவே தட்டாதீங்க. புதிய வாய்ப்புகள் உங்க வீடு தேடி வரும். புதிய வாய்ப்புகளை யூஸ் பண்ணீங்க. அதன் மூலமா உங்களுக்கு அதிகமான பொருளாதார வசதி, முக்கியமா பண வரவு அதிகரிக்குங்க. சோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தன வரவாகும், பொருளாதார வசதியை மேம்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. 7ஆம் பார்வை உங்களோட 5ஆம் இடத்தை பார்க்கும்போது நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. முக்கியமா ஆண் வாரிசு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். வாரிசு உருவாகக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கன்னிராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். கூட்டாளிகள் மூலமா உங்களுக்கு பொருளாதார வசதி அமைப்பு வருது. மனைவி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தொழில பெரிய பெரிய திருப்பங்கள் ஏற்படுத்துறது. அதாவது மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் சில பேருக்குலாம் என் வாழ்க்கையை மாறிச்சுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். சோ குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது கன்னிராசிக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாங்க. இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு லாபம் பொருந்திய குரு பயிற்சியாக அனைத்து சகல யோகங்களையும் பெறுவீர்கள். இதுல 90% உங்களுக்கு யோகம்னே சொல்லாங்க. துலாம் ராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 10ஆம் இடமான கடக வீட்டில் உச்சம் பெற்று பெயர்ச்சி அடைகிறாருங்க. சோ துலாம் ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். சோ குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெறும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், இப்ப உத்தியோகத்தில் ஒரு நல்ல பதவி உயர்வு கிடைக்கிறது, பொறுப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அநேகமா உங்களுக்கு காத்துக்கிட்டதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா துலாம் ராசிக்காரர்கள் எப்பவுமே இந்த வேலை தொழில எப்பவுமே ரொம்ப ஒரு
உண்மையாகவும் நேர்மையாகவும் அதுல வந்து வெளிப்படையாகவும் வேலை செய்யற அமைப்பெல்லாம் வந்து துலாம் ராசிகள் இருக்கு. அதே வந்து நேருக்கு நேரா வந்து பேசக்கூடிய அமைப்பு, அவங்களுக்கு வந்து பொய் சொல்றவங்களை பிடிக்காது, அந்த மாதிரிலாம் வந்து குணாதிசயம் கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளாவே வந்து ஒரு சிக்கல்லையும் ஒரு மனக்குழப்பத்திலையும் கொஞ்சம் எந்த முயற்சி எடுத்தாலுமே வந்து ஒரு இவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லாத ஒரு அமைப்பிலேயே நீங்க இருந்திருந்தீங்க. இதற்கு காரணம் என்னன்னா பாத்தீங்கன்னா, 9ஆம் இடத்தில் குரு இருந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பலன்களை கொடுக்க முடியாத பட்சத்தில் இருந்தாருங்க. இப்ப 10ஆம் இடத்திற்கு மாறும் பொழுது உங்களுக்கு அனைத்து சகல யோகங்களும் பாக்கியங்களும் கொடுக்க போறாரு உச்சம் பெற்ற குரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அவரு கால புருஷ தத்துவப்படி குரு பகவான் உங்களுக்கு 3க்கு அதிபதி, அதாவது தனுஷ வீட்டுக்கு அதிபதி அவர்தான். சோ உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கொடுக்க குரு பகவான் தயாரானவர். சோ 3க்கு அதிபதி குரு பகவான், தனுஷ வீட்டுக்கு அவர் தான் அதிபதி. உங்க ராசிக்கு 3க்கு அதிபதின்றனால புதிய முயற்சிகள், புதிய வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவார் இந்த குரு பகவான். முக்கியமா அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதை பொறுத்து இருக்கும்னா, வேலை நிமித்தமாகவும் தொழில் நிமித்தமாகவும், அது மூலயமா நீங்க வெளிநாட்டு பிரயாணம் பண்றது, தொழில வந்து வியாபாரத்தை விருத்தி அடைகிறது, 2-3 பிரான்ச்சை உருவாக்குறது, வேலைக்காக நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போற யோகா அமைப்பு எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இது அமைச்சு கொடுத்துருவார் குரு. ஏன்னா 6ஆம் அதிபதி அவர் தான். ஸோ 6ஆம் அதிபதி இப்ப வந்து அவர் 9ஆம் பார்வையும் பார்க்கிறார் குரு. இந்த கடக வீட்டுல இருந்து உச்சம் பெற்ற குரு அவருக்கு பார்வைகள் பாத்தீங்கன்னா 3 பார்வைகள் இருக்கு. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. சோ குரு 10ஆம் இடத்திலிருந்து உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா தன வரவு, பொருளாதாரம், பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும். இவ்வளவு நாளா வந்து நீங்க உழைத்த உழைப்புக்கும் நீங்க செய்த செயலுக்கும் வந்து எந்த பலனே இல்லாம இருந்ததெல்லாம் மாற்றி அமைத்து உங்களுக்கு ஒரு கௌரவ பொறுப்பு, உங்க வாக்கு வந்து செல்வாக்காகக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி பண்ணி கொடுத்துருவாரு. ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும், குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும், பொருளாதார விருத்தி அதிகரிக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும், குழந்தைகளுக்காக சுபகாரியங்கள் பண்ணுவீங்க, குழந்தைகளோட படிப்புக்கு வந்து செலவு பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய வந்து திட்டங்கள்லாம் நீங்க பண்ணியிருந்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு வெற்றி அடைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து 7ஆம் பார்வை அவங்களோட 4ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது புதிய வீடு வாங்குறது அமைப்பு, இடம் வாங்குற அமைப்பு, முக்கியமா வீடு, வண்டி வாகனங்கள்லாம் மாற்றக்கூடிய அமைப்பு, வீடை வந்து புதுப்பிக்கணும், பூர்வீகத்தில் இருந்து வந்த சொத்துக்கள் வரத்துக்கான வாய்ப்பு, அப்பா வழி சொத்துக்கள் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். முக்கியமா அது வந்து ஒரு சில சட்ட சிக்கல் இருக்கு, ஒரு கேஸ் விஷயமா இருக்கு, இல்ல உங்களோட அண்ணன் தம்பிகளோட பிரச்சனையில ஒரு வழக்கு விஷயத்துல இருக்குன்னா அந்த வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமா மாற்றி உங்களுக்கு அதுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம்ன்றதுனால மாணவர்கள் வந்து உயர்கல்வி, பட்டப்படிப்பு இதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். முக்கியமா போட்டி தேர்வுல வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதே மாதிரி 9ஆம் பார்வையா உங்களோட 6ஆம் இடத்தை பார்க்கும்போது 6ஆம் இடம்ன்றது மீன வீடு, உங்களோட சனி பகவான் அங்கதான் இருக்காரு. சோ தொழில் ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள், மறைமுக எதிரிகள், தடைகள் எல்லாமே நீங்குவார்கள், விலகுவார்கள். இப்போ சனி பகவான் சுபத்துவம் பெறுகிறார் குரு பகவான் மூலயமா. சோ அதனால உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், எதிரிகள் உங்களுக்கு விலகி புதிய வாய்ப்புகள், அதிகமான சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. முக்கியமா அரசு துறையில இருக்கிறவங்க, பொதுத்துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கௌரவம் வந்து வெளிப்படுற அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த வேலை பண்ற இடத்துல, தொழில் பண்ற இடத்துல அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. முக்கியமா உடல்நிலையில இருந்த பிரச்சனை, ஒரு தேக ஆரோக்கியத்தில் ஒரு சோர்வா இருந்தது, மருத்துவ செலவுகள் எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி பெற்று புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதன் மூலமா லாபங்கள் அதிகரிக்கும். சோ லாபத்தன்மை உங்களுக்கு பெருசா விரிவடையும். அது மட்டும் இல்லாமல் இவர் முதல் 4 மாதம் அங்க இருக்க போறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைறாரு, லாபஸ்தானைக்கு பெயர்ச்சி அடையும் போது இப்போ முதல் 4 மாதம் நீங்க எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். சோ நீங்க அடுத்து வைத்த முதல் 3-4 மாதங்களில் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் குரு பகவான். அதாவது சிறு முதலீடுகள் பண்றது, சிறு பிரயாணங்கள் மூலமா லாபம். சோ நீங்க எடுத்து வைக்கிற அனைத்து முயற்சிகளும் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முக்கியமா ஒரு புதுசா ஏதோ ஒரு நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஏதோ ஒரு ஜாப்ல போய் ஜாயின் பண்றீங்கன்னா, அதாவது வேலைக்கு நீங்க போய் சேர்றீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு வந்து நான் ப்ரொபோஷன் மாதிரி கொடுக்குறேங்க, இதுல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு உங்களோட சம்பளத்தை நான் உயர்வுபடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதே மாதிரி சிறு முதலீடுல நீங்க தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அது வந்து அதிக லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள். நவம்பருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும், அதிக பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். முக்கியமா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு யாரெல்லாம் திருமணத்திற்காக காத்துட்டு கொண்டு இருக்கீங்க, திருமண தடைகள் நீங்கும், குடும்பத்தில் இன்ப சூழ்நிலை உண்டாகும், உங்களோட குலதெய்வம் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த குரு பயிற்சினால் துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருந்தாலும் தொழில் வேலை மாற்றம் உண்டாகும். அதன் விஷயமா நீங்க
வெளிநாடு போடுறது, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிற அமைப்புலாம் இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு இருந்தாலே முக்கியமா வேலையை டிஸ்டர்ப் பண்ணுவான்ற ஒரு நூல்ல எல்லாத்துலயும் குறிப்பிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் உங்களுக்கு அது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாற்றமாக தான் இருக்கும். உங்களோட பொறுப்பு, பதவி, உங்களோட பொருளாதார வசதியை முற்றிலும் மாற்றக்கூடிய பயிற்சியாக துலாம் ராசிக்கு இருக்கு. ஸோ மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிக லாபத்தை கொடுத்து பொருளாதார வசதி, குடும்பத்தில் இன்பமான சூழ்நிலையை கொண்டு வந்து உங்களை எதிர்காலத்தை மாற்றியமைக்கும் பயிற்சியாக இருக்க போது விருச்சிகராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அஷ்டம குருவிலிருந்து அதிர்ஷ்ட குருவாக மாற்றும், பாக்கிய குருவாக மாறும் காலம். விருச்சிக ராசிக்கு இந்த உச்ச குரு கடக வீட்டில் உச்சம் பெற்று இந்த அதிர்ஷ்ட குரு பாக்கிய குருவாக 9ஆம் இடத்தில் 9இல் இருக்கிறவங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவாக விருச்சிக ராசிக்கு வராங்க. இதனால திடீர் வாய்ப்புகள், உங்களின் ஆசைகள் நிறைவேறும் காலமாக இருக்க போதுங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப காலகட்டமாகவே பயங்கரமான ஒரு குழப்பம், ஒரு விரக்தி, எதுலையுமே ஒரு தெளிவான முடிவு எடுத்தாலும் அதுல ஒரு தோல்வியை சந்தித்து ஒரு மன குழப்பத்துல இருந்தவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சி ஒரு சிறப்புமிக்க பயிற்சியாக இருக்க போதுங்க. உங்க வாழ்க்கையை நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி, உங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி வாழக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பகவான் மாற்றி கொடுப்பதற்கு 100% வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு விடிவு காலம்னே சொல்லாங்க. ஏன்னா 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற குரு அங்க இருக்கிறதே உங்களுக்கு ஒரு பாக்கியங்க. நீங்க எதிர்பார்த்த ஆசைகள், காரியங்கள், முன்னேற்றங்கள் எல்லாமே நிறைவேறுங்க. ஏன்னா மற்றவங்களுக்கோட ஆசையை அதாவது உங்களோட மனைவி, உங்கள் துறை துணைவியார், அம்மாவின் ஆசைகள், அப்பாவின் ஆசைகள், குழந்தையோட ஆசை, உங்களோட கூட பிறந்த சகோதரிகளின் ஆசைகளையே நிறைவேற்றி அவங்க சந்தோஷமா இருந்தா போதும், நம்மளோட சந்தோஷம் முக்கியம் அப்படின்னு அவங்களோட அரண்மனை பணியில அவங்கள சந்தோஷப்படுத்தி இருந்த விருச்சிக ராசி, நம்ம எப்படா முன்னேற போறோம், நம்ம எப்படா உயர போறோம், நம்ம ஆசைப்பட்டதை நம்ம எப்படா அடைய போறோம் ஏங்கிக் கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கையை மாற்றி அமைத்து நீங்களும் சந்தோஷப்படுத்தி உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷப்பட வைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துருவார் குரு பகவான். ஏன்னா 9ஆம் இடத்தில் குரு வரும்பொழுது நார்மலா கால புருஷ தத்துவப்படி குருவுக்கு 9ஆம் இடத்தை கொடுக்குறாங்க, பாக்கியஸ்தானம். ஸோ பாக்கியாதிபதி குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்குங்க. ஏன்னா இந்த 45 வயசு கடந்த விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் ரொம்ப பல பிசினஸ் ரன் பண்ணி நண்பர்களுக்காக உதவி, ரிலேட்டிவ்ஸ்க்காக அதாவது உற்றார் உணர்வுகளுக்காக உதவி எல்லாம் பண்ணியும் கெட்ட பேர் மட்டும்தாங்க எனக்கு மிச்சம் அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்த விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. ஏன்னா அவர் அங்க இருந்து 3 பார்வைகளாக உங்க ராசியை பார்க்கிறார். ஸோ 5ஆம் பார்வையா உங்க ராசியை பார்க்கும்போது இனிமே நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தீர்க்கமாக இருக்கும். இந்த நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியை வாய்ப்புகளாக மாற்றி வெற்றியடைய போக சூழ்நிலை எல்லாம் உருவாகும். அதாவது புதிய வேலை கிடைக்கிறது, புதிய தொழில் அமைக்கிறது, அதன் மூலமா பொருளாதார வசதி, பண வரவு உங்களுக்கு இப்ப கையில நல்லா புழங்குங்க. இப்ப காசுக்கு புலம்பிட்டு இருந்த பணம் வருதுங்க, நான் ரொம்ப வேலை செய்யறோம், பிசினஸ் பண்றோம், ஆனா அதுக்குண்டான நிரந்தர பொருளாதார வசதி இல்லாம ஒரு மாதிரி ஒரு ரொட்டேஷன்லயே சுத்திட்டு இருந்த விருச்சிக ராசிக்கு இந்த காலகட்டம் குரு பகவான் பயிற்சி அடையும் போது கையில காசுன்ற மாதிரி உங்க கையில நல்ல பணப்புழக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக விருச்சிக ராசிக்கு இந்த குரு பகவான் பண்ணி கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பார்க்கும் போது உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கூடும். முக்கியமா அரசியல் துறையில இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க நல்ல ஒரு பேரு, புகழ், பதவி எல்லாம் கிடைக்க பெறுவீர்கள். நண்பர்கள், கூட்டாளிகள் மூலமா நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும், பொருளாதார வசதி கிடைக்கும். அவங்க மூலமா உங்களுக்கு பிசினஸ் எதாவது ரன் பண்றது, ஸ்டார்ட் அப் மாதிரி ஆரம்பிக்கிற அமைப்பெல்லாம் விருச்சிக ராசிக்கு கிடைக்க பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் 9ஆம் பார்வையாக உங்களோட 5ஆம் இடத்தை பார்க்கும்போது குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக முதலீடு செய்வீர்கள். திடீர் பணவரவு, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. பூர்வீகத்தில் இருந்து வந்த சட்ட சிக்கல்கள், வில்லங்கங்கள் தீர்த்து வைப்பார். அதன் மூலமா உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. ஏன்னா 9ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கும்போது அப்பா வழி சொத்துக்கள், அப்பா வழியில இருந்து வந்த பூர்வீக சொத்துக்கள்லாம் ஒரு சட்ட சிக்கல்ல இருந்ததெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக மாற்றப்பட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இந்த குரு பகவான் பண்ணி கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாக திருமணத்திற்காக காத்திருக்கும் விருச்சிக ராசிகர்களுக்கு திருமண பாக்கியம், கல்யாணம் கைகூடும். முக்கியமா குழந்தை பாக்கியம் அனுகூலம் எல்லாம் கிடைக்க பெறுவீர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு 9இல் குரு உச்சம் என்ற அடிப்படையில் விருச்சிக ராசிக்கு இனிமே ஒரு புகழ், வளர்ச்சி, உங்களுக்கு இனிமே ஒரு
ஒரு சிறப்புமிக்க எதிர்காலம் காத்துக்கிட்டுனே சொல்லாங்க. புதிய வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, புதிய தொழில் அமைக்கிற யோகம்லாம் இருக்கு. பழைய கடன்லாம் தீர்ப்பீங்க. ஒய்ஃபோட நகையெல்லாம் மீட்டு கொடுத்து அவங்களுக்கு புதிய நகையெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக முதலீடு செய்வீர்கள். ஸோ அனைத்து முயற்சிகளும் வெற்றியாகக்கூடிய இந்த குரு பகவான் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைத்து புதிய வாழ்க்கையை தொடங்கி உங்க வாழ்க்கையில் வசந்த காலம் வீசக்கூடிய பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்க போதுங்க. தனுஷ ராசி நேயர்களே, குரு பகவானே ராசி அதிபதியை கொண்ட உங்க ராசி அதிபதி குரு பகவான் தாங்க. அவரு 12 வருடங்களுக்கு பிறகு உச்சம் பெறுகிறார் கடக ராசியில். அதுவும் 8ஆம் இடம். திடீர் அதிர்ஷ்ட யோகம், லாட்டரி யோகம்லாம் கொடுக்கக்கூடிய ஃபாரின், அதாவது வெளிநாட்டுக்கு போற அமைப்பு, நீண்ட தூர பிரயாணங்களால் ஆதாயம், பொருளாதார வசதி என அதிர்ஷ்டங்கள் ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த 8ஆம் இடத்தில் உங்க ராசிநாதன் பெயர்ச்சி அடையும் தனுஷு ராசிக்கு அதிர்ஷ்ட கதவுகள் திறக்க போதுன்னே சொல்லாங்க. ஏன்னா அர்த்தாஷ்டம சனியால ரொம்பவே அதிகமான சங்கடங்கள், அதிகமான பிரச்சனைகள், உற்றார் உறவினர் இழப்புகள், உடல்நல ஆரோக்கியத்தில் பிரச்சனை, மருத்துவ செலவுகள் என தனுஷு ராசிக்காரர்களுக்கு அடி மேல அடி, கடன் பிரச்சனை வேற தொல்லை. ஏதோ ஒன்று எதிர்பார்த்து ஒரு தொழில முதலீடு பண்ணதெல்லாம் விரயமானது, லாஸ் ஆனது. அதுல போய் ஏதாவது ஒரு லாபத்தை ஏற்படுத்தி ஒரு முதலீடு செஞ்சானா அது மருத்துவ செலவா மாறினது. இந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையை கடந்து இப்பதான் படிப்படியா மாற்றத்தை பார்த்துட்டு இருக்கும் தனுஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி உங்க ராசிநாதன் 8ஆம் இடத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டுறேன்னு சொல்லாங்க. இனிமே உங்களுக்கு பொற்கால அதிர்ஷ்ட வாய்ப்புகள், உயர்வை தரக்கூடிய அதிக முன்னேற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டமான நிகழ்வுகள், எதிர்பார்க்காத சந்தோஷமான நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில காத்துக்கிட்டதுன்னே சொல்லாங்க. ஏன்னா இவரு 8ஆம் இடத்திலிருந்து உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. ஸோ உங்களை 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 7ஆம் பார்வை உங்களை 2ஆம் இடத்தை பார்க்கும்போது திடீர் தனவரவு, பொருளாதார வசதி, உங்களுக்கு தேவையில்லாத இருந்த குழப்பங்கள்லாம் பிரச்சனை தீரும். முக்கியமா வேலையை நிரந்தரமாக்கி கூடும். தொழிலில் நிரந்தர பொருளாதார வசதி, புதிய பிரான்ச்சுகள் ஓப்பன் பண்றது, புதிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றது, விரிவாக்கம் பண்றது, அதாவது தொழிலை விரிவாக்கம் பண்றது, வேலையில உங்களுக்கு அதிக பொறுப்புகள், அதிக முன்னேற்றங்கள், உங்களுக்கு ஏற்ற ஊதிய உயர்வு. முக்கியமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்ற ஊதிய உயர்வு, பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணாது, அதாவது பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைக்கக்கூடிய அனைத்து யோகங்களையும் குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து கொடுக்க போறாருங்க. முக்கியமா வெளிநாட்டுக்கு போக காத்து கொண்டிருக்கும் தனுஷ ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போது. வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகுறது, முக்கியமா மாணவர்கள் வெளிநாட்டுல போய் படிக்கணும்ன்ற மாதிரி நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, அந்த விசா காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிந்து அங்க போய் நீங்க செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் குரு பகவான் கொடுத்துருவார். முக்கியமா அவர் 12ஆம் இடத்தை பார்க்கும்போது நீண்ட தூர பிரயாணங்களால் ஆதாயம், அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி, அதன் மூலயமா உங்களுக்கு பண வரவு. ஏதோ ஒரு பிரயாணத்துக்கு போறீங்கன்னா அங்க உங்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு புதிய பெரிய மனிதர்களின் தொடர்புனால பண வரவு, ஆதாயம், தொழிலை மேம்படுத்தக்கூடிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள்லாம் பண்ணுவீங்க. இதன் மூலயமா உங்களுக்கு நிரந்தர பொருளாதார வசதி, நிரந்தர தொழில் அமைக்கிற யோகியத்தெல்லாம் குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து கொடுக்க போறாரு. இது எல்லாமே உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னா இவ்வளவு காலமா நீங்க ஒரு போராடி ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு நிறைய முயற்சிகள்லாம் பண்ணதெல்லாம் வெற்றி அடையாம ஒரு பாதகமாகவே முடிஞ்சதெல்லாம் இப்ப உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய யோகத்தை கொடுத்துருவாரு. உங்களோட தாயாரின் தேக ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும். ஏன்னா 9ஆம் பார்வையா உங்களோட 4ஆம் வீட்டை பார்க்கும்போது உங்களோட சுகம் அதிகரிக்கும். உங்களோட குடும்பத்தோட சுகமமான சூழ்நிலை உண்டாகும். கணவன் மனைவியுடைய அந்த பிரச்சனை தீரும். குடும்பத்தோட இன்ப சுற்றுலா போவீங்க, வெளிநாட்டு பிரயாணம் போவீங்க, குலதெய்வோட பிரார்த்தனைகள்லாம் நிறைவேற்ற பெறுவீர்கள். ஸோ இந்த காலகட்டம் குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கும்போது புதிய வாய்ப்புகள், புதிய முன்னேற்றங்கள், உங்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்கள்லாம் தீரப்போதுன்னே சொல்லாங்க. அதுவும் இல்லாம தனுசு ராசிக்கு இவ்வளவு நாளாம இருந்து வந்த திருமண தடைகள், காதல், கல்யாணம் எல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் பெறக்கூடியவர்கள். முக்கியமா வீடு மாற்றி அமைக்கக்கூடியது. வீட்டை கொஞ்சம் நீங்க மாற்றி அமைக்கணும், ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றீங்கன்னா அதை பண்ணலாம். புதிய வீடு வாங்குற அமைப்பு, புதிய இடம் வாங்குற அமைப்பு, முக்கியமா இடம், வண்டி ஏதாவது வாங்கணுன்ற பிளான்ல இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அதை ஏற்படுத்தி கொடுத்துருவார். பொருளாதார வளர்ச்சியை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தனுசு ராசிக்கு இந்த காலம் இருக்கும். இவ்வளவு நாளா இருந்து வந்த மருத்துவ செலவுகள்லாம் நீங்கி சுப செலவுகள் பண்றக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா செலவுகள் எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருந்ததுங்க உங்களுக்கு. ஆனா அதெல்லாம் ஒரு துக்க செய்திக்கோ இல்ல மருத்துவ செலவுக்கோ அந்த மாதிரி ஒரு
தேவையில்லாத அசுப செலவுகளா பண்ணியிருந்தவங்களுக்குலாம் இப்பொழுது சுப செலவுகளுக்காக சுப விரயங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லாங்க. ஏன்னா வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்குறது, வண்டி வாங்குறதுக்கு கடன் இருக்குது, வீட்டுல ஏதாவது ஒரு பூஜை பண்ணணும், ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணணும், ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கடன் வாங்குற அமைப்பெல்லாம் இருக்கும். ஸோ அனைத்து செலவுகளுமே இனிமே சுப செலவுகளாக இருப்போது குடும்ப நிம்மதிக்காக, குடும்ப சந்தோஷத்துக்காக இனிமே நீங்க பாடுபட போறீங்க. ஸோ இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொடுக்க கடமைப்பட்டவர். ஸோ தனுஷ ராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அனைத்து யோகங்கள், பொருள், பொருளாதாரம், வேலை, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா குழந்தையின் எதிர்காலம், குழந்தைகளின் படிப்பு, தாயாரின் தேக ஆரோக்கியம் என குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை பெறுவீர்கள். மகர ராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 12க்கு அதிபதி விரையாதிபதி 7ஆம் வீட்டில் பலம் பெற்று உச்ச குருவா பெயர்ச்சி அடைகிறாருங்க. இனிமேதாங்க உங்க வாழ்க்கையை மாற்ற கூட போறாரு இந்த குரு பகவான். ஏன்னா 7.5 சனி முடிந்தும் பெருசா பொருளாதாரத்துல ஒன்றும் வளர்ச்சி இல்லை, ஒரு மாற்றம் இல்லைன்னு ஒரு குழப்பத்துல இருந்த மகர ராசிக்கு இனிமே ஒரு விடிவு காலனே சொல்லாங்க. ஸோ ஏன்னா 7ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கும் இந்த காலகட்டத்தில் முக்கியமா பிசினஸ், கூட்டு தொழில், ஒப்பந்தங்கள் மூலயமா புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். அதன் மூலயமா அதிகமான லாபத்தை அடைய போறீர்கள். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து உங்களோட முயற்சிகள்லாம் பண்ணிட்டு ஒரு தொழிலை வந்து ஒரு பேஸ்மெண்ட், அதாவது ஒரு ஸ்ட்ராங்கா அடித்தளம் போட்டு வச்சிருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப வந்து உங்களோட அதன் மூலயமா இரட்டிப்பு பலன்களை கொடுக்கறதுக்கு, அதாவது இரட்டிப்பு லாபங்கள், அதாவது உங்களோட லாபங்கள் வந்து பன்முகத்தன்மையா அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த மகர ராசிக்கு 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற குரு பண்ண போறாருங்க. ஸோ உங்களோட முயற்சிகள் எல்லாமே இப்ப வெற்றி அடைய போகுது. அது மட்டும் இல்லாமல் லாபத்தை கொடுக்க போதுங்க. அதுதாங்க இந்த காலகட்டத்தில் உங்க கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம், ஒரு அதிர்ஷ்டம்னே சொல்லாங்க. ஸோ 7ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறும்போது சமுதாயத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பேரு, ஒரு அங்கீகாரம், முக்கியமா அரசியல் தொழில இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட், கான்ட்ராக்ட், அரசு துறையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல வந்து ஒரு பதவி, பொறுப்பு, இந்த மாதிரி உங்களுக்கு செல்வாக்கு அதிகமாக உயரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. முக்கியமா வந்து கூட்டு தொழிலாளர்கள், பங்காளிகள் மூலயமா உங்களுக்கு வந்து புதிய பிசினஸ் உண்டாகிறது, புதிய புதிய நட்பு வட்டாரங்கள் மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு கான்டாக்ட்ஸ், வாடிக்கையாளர்கள் வந்து இப்போ ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் வந்து நிறைய பேர் வருவாங்க, உங்களோட தொழிலை வந்து பிரபலமா பேசுவாங்க. ஸோ ஒருவர் மூலயமா ஒருவர் வந்து டெவலப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ ஒருத்தர் வராரு, ஒருத்தர் மூலயமா வந்து அது வந்து நல்லா இருக்குங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்க பிராண்டிங்கை வந்து பண்றது, அதன் மூலயமா உங்களோட கம்பெனியோ உங்களோட ப்ராடக்டோ வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகிறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் சிறப்பாக இருக்க போகுது. முக்கியமாக இந்த ஆன்லைன் ட்ரேடிங்கு, பிஸ்னஸ், மீடியா, சோஷியல் மீடியா, யூடியூப்பு, இந்த சமூகம் ரிலேட்டடாக இருக்கிற தொழிலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு அபரிவிதமான வளர்ச்சி, ஒரு பெரிய லாபத்தை கொடுக்க போறாருங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கும்போது பொது வாழ்க்கையில் இருந்து வந்த சட்ட சிக்கல்கள், சங்கடங்கள், உங்களுக்கு இருந்த அவப்பெயர்கள்லாம் நீக்கி உங்களுக்கு ஒரு சிறப்புமிக்க ஒரு வாழ்க்கையையும் ஒரு புதிய பாதையையும் உங்கள் தொழிலை மாற்றக்கூடிய அமைப்பையும் குரு பகவான் கொடுத்துருவார். முக்கியமா தன வரவு அதிகரிக்குங்க. அதன் மூலமா என்ன ஆகும்னா உங்களுக்கு பொருளாதார வசதியை மேம்படுத்தி கொடுத்துருவார். ஸோ குரு பகவான் இருக்கும் இடத்தில் இருந்தும் அவருக்கு வந்து 3 பார்வைகள் இருக்குங்க. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. ஸோ 5ஆம் பார்வையா அவர் வந்து உங்களோட 11ஆம் வீட்டை லாபஸ்தானத்தை பார்க்கும்போது ஸோ நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் லாபத்தை கொடுப்பார். நீங்க சிறிய முதலீடு பண்ணாலும் அதிக லாபத்தை கொடுப்பார். உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசைகள் நிறைவேற்ற பெரிய அமைப்புகள்லாம் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்திலிருந்து அவர் 11ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசைகள், உங்களோட கனவுகள், உங்களோட திட்டங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. முக்கியமா மகர ராசிக்கு இவ்வளவு நாளா தடைப்பட்டு வந்த திருமண தடைகள் நீங்கும். ஏன்னா 7இல் குரு உச்சம், அவர் வந்து 11ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்க ஆசைகள் நிறைவேறும். ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆசைகள்லாம் உங்களுக்கு கனவு திட்டங்கள்லாம் வெற்றி அடையும். திருமண தடைகள் நீங்கும். முக்கியமா காதல், கல்யாணம் எல்லாம் கைகூடும். அதாவது பெற்றோரின் சம்மதத்தோட திருமணங்கள் நிறைவேற அமைப்புகள்லாம் மகர ராசிக்கு இந்த காலகட்டத்தில் கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் 9ஆம் பார்வையா 3ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களோட இளைய சகோதர சகோதரிகள் மூலமா ஆதரவு கிடைக்கும், அவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். இதற்கு மூலயமா முன்னாடி வந்து ஒரு சச்சரவுகள், சண்டைகள்லாம் இருந்ததுன்னா தீரும். அவங்களுக்கு நீங்க உதவி புரிவீங்க. அவங்களுக்கு மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதார வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது. முக்கியமா இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கும் மகர ராசிக்கு ஒரு கடந்த காலம் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும், சங்கடங்கள் தீரும், கடன் பிரச்சனை தீரும். முக்கியமா கணவன் மனைவியை இழந்த
குடும்ப பிரச்சனைகள் தீருங்க. எவனா அதாவது ரொம்ப பிரச்சனையாகி அந்நியர்களின் தலையீட்டால ரொம்ப ஒரு டைவர்ஸ் அளவுக்கு போற பிரச்சனைலாம் இருந்ததெல்லாம் மாற்றி அமைத்து குடும்பத்தில் அந்யோன்யமான சூழ்நிலை உண்டாகும். புதிய வாழ்க்கையை உங்களுக்கு வந்து மேம்படுத்தி கொடுத்தும், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு மூலமா உங்களுக்கு வந்து பொருளாதார வசதி, புதிய வாய்ப்புகள், புதிய தொழில் என அனைத்து தொழிலும் டெவலப் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் மகர ராசிக்கு இருக்கும். ஏன்னா செவ்வாய் தான் உங்க ராசியில உச்சம் பெறாரு, சனி உங்க லக்னாதிபதி. ஸோ தொழிலுக்குன்னே பிறந்தவங்க, வேலை அதாவது ஒர்க்காலிக்குன்னு சொல்லக்கூடிய வேலை 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 தொழில் தொழில் என இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வந்து வேலை நிமித்தமாகவே ரொம்ப சுத்தி கொண்டிருக்கலாம். பெரிய பொருளாதார வசதி, பெரிய வந்து ஒரு முன்னேற்றம் இல்லாம ஒரு இந்த காலகட்டம்லாம் மாற்றி அமைத்து, ஏழில் உச்சம் பெற்ற குரு உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அனைத்து லாபங்கள் கிடைக்க பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். ஸோ இந்த குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்து புதிய வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு தயாராகிடுங்க. கும்பராசி நேயர்களே, இந்த வருகின்ற குரு பெயர்ச்சி கடக ராசியில் 12 வருடங்களுக்கு பிறகு குரு பகவான் பலம் பொருந்தி உச்சம் பெறுகிறார். உங்க ராசிக்கு 6ஆம் இடங்க. ஸோ 6ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை, தொழில், கடன் பிரச்சனை முக்கியமா மாற்றம் இருக்குதுங்க. புதிய புதிய வாய்ப்புகள், புதிய புதிய முன்னேற்றம், புதிய வளர்ச்சி திட்டங்களுக்கான அமைப்புகள் எல்லாம் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா உங்க ராசிக்கு கும்ப ராசிக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா தனகாரகரும் அவர் தான், லாபாதிபதி அவர் தான். 2ஆம் அதிபதியும் குரு பகவான் தான், 11ஆம் அதிபதியும் குரு பகவான் தான். அவர் வந்து 6ஆம் இடத்தில் பலம் பொருந்தி இருக்கும் பொழுது உங்களுக்கு முக்கியமா தொழில் மூலியமாக, வேலை மூலியமாக முக்கியமா ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாருங்க. ஏன்னா 6ஆம் இடம்ன்றது உத்வேகஸ்தானமாக இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்று இருக்கும், உச்சம் பெற்று இருக்கும் இந்த காலகட்டத்தில் இதில் ஒரு மாற்றத்தையும், இதில் ஒரு தெளிவான முயற்சி, அதாவது நீங்க இவ்வளவு நாளா பண்ணிருந்த முயற்சியை ஒரு நிரந்தர வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. முக்கியமா வேலை விஷயமா வந்து வெளிநாடு போறது, வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா வந்து நல்ல செய்திகள் வர்றது, முக்கியமா வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிற அமைப்பு எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். நீண்ட தூர பிரயாணங்கள் மூலமா லாபங்கள் உண்டாகும். தொலை தூரத்திலிருந்து புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். முக்கியமா பார்த்தீங்கன்னா அரசு துறையில இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா உயர் பதவி, பொறுப்பு, கௌரவ பொறுப்புகள்லாம் உங்களை வந்து சேரும் என்ற அமைப்பெல்லாம் கும்பராசிக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் 7.5 சனி முடிந்தும் இன்னும் பிரச்சனைகள்ல சிக்க கொண்டிருக்கும் கும்பராசிக்கு இந்த காலம் வந்து குரு பெயர்ச்சி வந்து ஒரு விடிவு காலமாக இருக்க போகுது. ஏன்னா உங்க 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்களுக்கு தனவரவுல வந்து ஒரு தடைகளும், குடும்பத்துல பிரச்சனை, வாக்கு விஷயத்துல நீங்க சொல்ற விஷயத்துக்கெல்லாம் ஒரு மதிப்பு இல்லாம உங்களுக்கு எங்க போனாலும் ஒரு பிரச்சனையும், தடையும், ஒரு தோல்வியும் சந்தித்துக் கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு வரப்பிரசாத காலமாகவும், ஒரு சிறப்பு மிக்க காலமாகவும், முக்கியமா ஒரு ஜாக்பாட் காலமாகவே இருக்க போகுது. இனிமே நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு தேடி வரும். உங்களோட புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியிடும். முக்கியமா தொழில வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்த முதலீடுக்கு உண்டான லாபத்தை பெறுவீங்க. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து நீங்க முயற்சி பண்ணது, அதாவது முதலீடு பண்ணது எல்லாமே வந்து லாபம் பெறாமல் அதுல வந்து சச்சரவுகள், சங்கடங்கள், அதுல ஒரு தோய்வு, அதில் ஒரு பிரச்சனையெல்லாம் சந்தித்து கொண்டிருந்த பிசினஸே மூடிடலாம் என்ற மாதிரி நினைப்புல இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த குரு பயிற்சி ஒரு விடிவு காலத்தை கொடுக்குதுன்னு சொல்லாங்க. ஏன்னா லாபாதிபதி 6ஆம் இடத்திலிருந்து உச்சம் பெறும்போது அதற்குண்டான மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போறாருங்க. முக்கியமா பழைய கடன்லாம் தீர போகுது. பழைய கடன்லாம் தீர்த்து புதிய கடன் வாங்குவேன். புதிய கடன் எதுக்காகனா வீட்டு செலவுக்காகவும், குடும்பத்திற்காகவும், குடும்பத்துல சுப நிகழ்ச்சிக்காகவும் கடன் வாங்குவீர்கள். முக்கியமா வீடு வந்து மாற்றம் படுத்தணும், வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணணும், வீட்டை வந்து ஒரு சரிப்படுத்தணும், இந்த மாதிரி வீடு சம்பந்தமான ஒரு செலவுகள்லாம் உங்களுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அது சுப செலவுகளாகவும் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் தீர போகுதுங்க. ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்து 6க்கு உண்டான வேலையை செய்தாலும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 பார்வைகள் இருக்கு. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. சரிங்களா? சோ அவர் 5ஆம் பார்வையா உங்களோட 10ஆம் இடத்தை பார்க்கும்போது, விருச்சிக ராசிக்கு பார்க்கும்போது தொழில்ல வந்து இவ்வளவு நாளா இருந்து வந்த தடைகள், சங்கடங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குதுன்னு சொல்லலாங்க. ஏன்னா இவ்வளவு நாளா வந்து ஏதோ ஒரு வேலையில ஒர்க் பண்ணிட்டு இருக்குங்க, அதுக்கு உண்டான சம்பளமும் இல்லை, ஒன்றும் பெருசா வந்து ஊதியம் உயரமும் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு உங்களோட மேலதிகாரிகள் மாற்றம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நீங்க வேலை மாற்றம் ஒண்ணு பண்ணுவீங்க. இல்லைன்னா அதே வேலையில உங்களோட பணியை பார்த்து, உங்களோட இவ்வளவு நாளா நீங்க பண்ண சர்வீஸை பார்த்து உங்களுக்கு அதற்கான அங்கீகாரம் வழங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். முக்கியமா இந்த வேலையில இருக்கிறவங்க, இந்த
வேலையில இருக்கிறவங்கன்னா பிரைவேட் ஜாப்ல இருக்கிறவங்களும் சரி, அரசு சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதிரி ஒரு நிலைமை மாற்றம் ஏற்படும். குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்து ஒரு 5ஆம் பார்வை 10ஆம் இடத்தை பார்க்கும்போது. அதே மாதிரி தொழில், அதாவது பிசினஸ் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேரும். இவ்வளவு நாளா செய்த முயற்சிகள் எல்லாம் இப்ப வந்து உங்களுக்கு பாசிட்டிவா மாற்றம் ஏற்பட்டு அதுக்குண்டான லாபங்கள் அதிகரிக்கும். அதுவும் இல்லாம வந்து நீங்க வந்து ஒரு வாடிக்கையாளர் பிசினஸ், அதாவது ஒரு கன்சூமர் ப்ராடக்ட் மாதிரி நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதிகமான வாடிக்கையாளர்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உள்ளது. அதன் மூலயமா வந்து உங்களுக்கு லாபங்கள் உயரும். மேன்மேலும் வந்து அதாவது புதிய புதிய பிரான்ச் தொடங்குறது, அதாவது உங்களோட பிசினஸை விரிவாக்கப்படுறதுக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்டான தொடர்புகள்லாம் உங்களுக்கு கான்டாக்ட் பர்சன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதன் மூலயமா பிசினஸை வந்து நீங்க வந்து தொழிலை வந்து விரிவுபடுத்துவீர்கள். அதன் மூலயமா உங்களுக்கு நம்பி இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு மூலயமா வந்து அவங்களுக்கு வந்து வேலை ஆதாயம், உங்க மூலயமா அவங்க வந்து ஆதரவு பெறுறது, அதாவது உங்க கீழே ஒரு 5 பேர் 10 பேர் ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க உங்களால வந்து வாய்ப்படைந்து அவங்க குடும்ப சூழ்நிலையும் மாற்றக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கும் போது கிடைச்சிருங்க. அதுவும் இல்லாமல் அவர் 7ஆம் பார்வையா உங்களோட 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிற அமைப்பு. முக்கியமா வந்து 7ஆம் பார்வையா பார்க்கும்போது பொதுத்துறையில இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க, சமுதாயத்துல வந்து ஒரு நல்ல அங்கீகாரம் பேரெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தூரதேச பிரயாணம், வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிற அமைப்பு இருக்கு. மாநிலங்களிலிருந்து உங்களுக்கு வந்து நல்ல செய்திகள் வரதுக்கான வாய்ப்பு. தொலைதூர பிரயாணங்கள் மூலமா உங்களுக்கு வந்து ஆதாயம் உண்டாகிறது அமைப்பு எல்லாம் இருக்க பெறுவீர்கள். அதே மாதிரி 9ஆம் பார்வை, அதாவது பாக்கிய பார்வையாக உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்கும் சனி பகவான் இருக்கிற இடத்தை பார்க்கும் போது உங்களுக்கு இவ்வளவு நாளா இருந்து வந்த திருமண தடைகள் நீங்கும். கல்யாண வாய்ப்புக்காக தேடிக்கொண்டிருக்கும் கும்பராசி நேயர்களுக்கு திருமண வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை கைகூடும். அது மட்டும் இல்லாமல் தனவரவு பணவரவு அதிகரிக்கும். உங்க வாக்கு செல்வாக்கு பெறும். இனிமே வந்து நீங்க வேலை பண்ற இடத்திலும் தொழில் பண்ற இடத்திலும் உங்களோட செல்வாக்கு உயரும். அதன் மூலமா உங்களோட பொறுப்புகள் உயரும். உங்களோட கௌரவ அந்தஸ்தெல்லாம் கிடைக்க பெறுவீர்கள். மறைமுக எதிரிகள் விலகுவார்கள். கடன் பிரச்சனை தீரும். இவ்வளவு நாளா வந்து ஒரு உடல்நல பிரச்சனை, மருத்துவ செலவுகள்லாம் இருந்ததெல்லாம் மாற்றி அமைத்து சுப செலவுகளாக மாற்றக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கும். வீடு வாங்குற அமைப்பு, வண்டி வாகனங்கள் மாற்றக்கூடிய அமைப்பு, புதிய வாகனங்கள் அமைக்கிறது, பழைய வண்டியா இருந்தால் அதை சீரமைத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்கு குரு பகவான் பண்ணி கொடுத்துருவார். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு லாபாதிபதி, உங்களுக்கு தனாதிபதி. அவர் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கும் போது இதன் மூலமா இருந்த பிரச்சனைகள் எல்லாம், அதாவது வேலை, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, நோய் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து சுப விரயங்களையும் சுப செலவுகளையும் அதாவது உங்களுக்கு மனதில் புத்துணர்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்து உங்க வாழ்க்கையில் இனிமையான சூழ்நிலையை மாற்றக்கூடிய காலகமாக குரு பெயர்ச்சி இனிமே இருக்க போதுங்க. இனிமே வந்து உங்களுக்கு வந்து சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, தொழில எங்க கால வச்சாலும் வெற்றி என அனைத்து சகல யோகங்களையும் பெறக்கூடிய அமைப்புல கும்பராசி வருங்க. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்க ராசி அதிபதி குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று கடகராசியில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க காலம், யோக காலம்னு சொல்லலாங்க. ஏன்னா ஜென்ம சனியாக இருந்து சனி பகவான் ஆதிக்கத்துல நீங்க கடுமையான சூழ்நிலையில் இருந்து வந்த இந்த காலகட்டத்தை உங்க வாழ்க்கையில் ஒளி வீசும், உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டமாக உங்க ராசி அதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்தில் பலம் பொருந்தி பூர்வ புண்ணிய ஸ்தானமான பஞ்சமஸ்தானத்தில் பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு யோக காலம்னு சொல்லாங்க. புதிய முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள், புதிய திருப்பங்கள்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க. ஏன்னா உங்க ராசி அதிபதி உங்களுக்கு நன்மை செய்ய கடமைப்பட்டவர். அதுவும் இல்லாமல் இது பலம் பொருந்தி உச்சம் பெற்று இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும் முக்கியமான முடிவுகள், முக்கியமான தீர்மானங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கையை திசை மாற்றக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ஏற்படுத்துவார். முக்கியமா பாத்தீங்கன்னா வேலையில இருந்து வந்த பிரச்சனை, தொழில இருந்து வந்த சங்கடங்கள், முக்கியமா கடன் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்குங்க. இதுவே நீங்க வந்து வராத கடன், நீங்க வந்து உங்களுக்கு யாருக்கோ நீங்க பினான்ஸ் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு யாருக்கோ நீங்க கொடுத்திருந்தீங்க, நம்பக தனிமையில், அதாவது நம்பிக்கையின் அடிப்படையில வந்து உங்க நண்பர்களுக்கோ உங்க உறவினர்களுக்கோ நீங்க பெருந்தொகையை கொடுத்து அது வராமல் தவித்துக் கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த பெருந்தொகை, அந்த வராத கடன்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதன் மூலமா நீங்க வந்து தொழிலை கொஞ்சம் டெவலப் பண்றதும், புதிய எஸ்டாப்ளிஷ் பண்றதும், முக்கியமா அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க, கௌரவ பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து நல்ல உயர்வு, மதிப்பு, புதிய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமாக மீன ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. முக்கியமா இந்த சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள், புதிய
வாய்ப்புகள் கிடைக்கிறத பெறுவீர்கள். அதன் மூலயமா நீங்க உயரத்தின், அதாவது வெற்றியின் உயர்வை அடையக்கூடிய காலகட்டமாகவும், பொருளாதார வசதியும், உங்க பேருக்கு அவமரியாதை இருந்ததெல்லாம் மாற்றி அமைத்து உங்களுக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. உங்க குழந்தைகளின் எதிர்காலம், உங்க குழந்தைகள் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல பேரு, பூர்வீக சொத்துக்கள் வருது, குலதெய்வ அனுகிரகம் என திடீர் பணவரவு, அதிர்ஷ்டம் என அனைத்து யோக வாய்ப்புகளும் கொடுக்க போறார் 5ஆம் இடத்தில் குரு. ஸோ 5ஆம் இடத்தில் குரு இருக்கும்போது உங்களுக்கு இவ்வளவு நாளா தடைப்பட்டிருந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட நாளா நீங்க குழந்தை செல்வத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க மீனராசி நேயர்களுக்கு. உங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கான அருள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். மருத்துவ ரீதியாக நீ முயற்சி பண்ணியிருந்தாலும் சரி, நார்மலா, அதாவது தெய்வத்தின் அனுகிரகத்தோடு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமோகமா இருக்கிற இந்த காலகட்டத்தில். ஸோ 5ஆம் இடத்தில் இருக்கும் குரு, அவருக்கு 3 பார்வைகள் இருக்கு, 5, 7, 9. ஸோ உங்களுக்கு 5ஆம் பார்வையாக உங்களோட 9ஆம் இடத்தை, பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது புதிய புதிய அதிர்ஷ்டங்கள், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகுறது, முக்கியமா மாணவர்கள் உயர்கல்வி, தொழிற்கல்வி, மருத்துவ கல்வி படிக்கிறதுக்கான வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிற அமைப்பு. ஏன்னா இந்த 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 குரு பெயர்ச்சி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அக்டோபர் மாதம் வரைக்கும் கடக வீட்டில் இருக்க போறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில் கேதுவோடு இணையும் போது முக்கியமா மாணவர்கள் ரிசர்ச், உயர்கல்வி, PhD என சயின்டிஸ்ட் சம்பந்தமான துறையிலெல்லாம் படிக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு அமோகமான பொற்காலமும் ஒரு யோக காலமாகவும் இருக்கு. ஏன்னா ஒரு ரிசர்ச், ஒரு அனலிஸ்ட், ஒரு PhD லெவல்ல படிக்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த குருவும் கேதுவும் சேர்ற இணைவு. ஸோ இந்த போட்டித் தேர்வில் வெற்றி அடைறது, இந்த அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் மீனராசிக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் பார்வையா 11ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள், தனவரவு, நீங்க எதிர்பாராத ஆசைகள், ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய அமைப்பில் இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம், பொருளாதாரம், பணவரவு, பணப்புழக்கம் அதிகமா இருக்கு. இவ்வளவு நாளா ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தவர்கள்லாம் பாத்தீங்கன்னா பணப்புழக்கம் அதிகரிக்கும். வீட்டில் ஒரு நல்ல செய்தி, ஒரு சுபகாரியங்கள் பண்ணுவீங்க. உங்களோட மூத்த சகோதரர்கள் மூலயமா ஒத்துழைப்பு, அவங்களோட ஆதரவு, அவங்க மூலயமா உங்களுக்கு 2-3 பிசினஸ் பண்றது, இந்த அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் 7ஆம் பார்வையை பண்ற போது ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதே மாதிரி கூட்டு தொழில், நண்பர்கள் மூலமா பிசினஸ் பண்றது, உங்களோட துணைவியாரின் சொத்துக்கள் வர்றது, அவங்க மூலமா உங்களுக்கு பிசினஸ், அவங்க பேர்ல பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா அதுல அதிக லாபங்கள் பெறுறது. ஸோ இந்த காலகட்டம் தொழில், வேலை, முன்னேற்றம், மாணவர்கள் படிப்பு என அனைத்து யோகங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக மீனராசிக்கு இருக்க போதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரு உங்களோட 9ஆம் பார்வையை பார்க்கும்போது நீங்க அதிர்ஷ்டசாலியாக இருப்பீங்க. உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு, நல்ல குருமார்கள் கிடைக்க பெறுவார்கள். நல்ல ஆசான், அதாவது லீடர், மென்டார் என சொல்லக்கூடிய உங்களை வழிகாட்டுதல், அதாவது இந்த வழியில போங்க, இதெல்லாம் டிசிஷன் பண்ணுங்கன்னு ஒரு மென்டார் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவார். ஸோ மீன ராசிக்கு உங்க ராசிநாதன் குரு பெயர்ச்சி 5ஆம் இடத்தில், பஞ்சம ஸ்தானத்தில், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பலம் பெறும்போது உங்களோட குழந்தையின் எதிர்காலத்திற்காகவும் குழந்தைகளுக்காக முதலீடு பண்றது, அதிகமான, அதாவது நலத்திட்டங்கள், அதாவது சிறிய சிறிய முதலீடுகள்லாம் பண்ண பெரிய லாபம் ஏற்படும். அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ மொத்தத்தில் புதிய வாய்ப்புகள், புதிய பொருளாதாரம், யோகம், பலம், திருமணம், காதல், கல்யாணம் என புதிய வாழ்க்கைக்குள் போகும் மீனராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் இடத்தில் பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையை சிறப்புமிக்க காலமாக மாற்ற போதுங்க. வாழ்க வளமுடன்.